அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சர்டனிட்டி. எதிர்பாராம ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து இருக்கும். ஸோ அந்த எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது சார்ந்து நம்ம அதை அன்எக்ஸ்பெக்டடாக வந்து அது எப்படி எதிர்கொள்ளன்னு தெரியாது. ப்ளஸ் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன முடிவு எடுக்கணுன்றத வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து தடுமாறிடுவோம் நிறையா தருணங்கள். இது வந்து எல்லா வயதினருக்குமே வந்து இந்த இது வந்து அன்சர்டனிட்டி வந்து பொருந்தும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ஸிங் பஸ். நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறப்ப அதுக்கு வந்து ரொம்ப லேட்டாக வந்து நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ண போகிறது. ஸோ உங்களோட லேட் பார்ட்டிசிபேஷன்னால அந்த ஈவெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகிறது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில எக்ஸாம் அன்னைக்கு அப்போ வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு முடியாமல் போயிட்டு அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாமல் போயிடுறது. அப்போ என்ன ஆகும், அந்த அன்சர்டனிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கரெக்ட் டயத்துக்கு நம்ம தாமதமாக இல்லாமல் சீக்கிரம் போயிருந்தோம்னா இது எவ்வளோ நல்ல விதமாக முடிஞ்சிருக்கும் அப்படின்ற தாட் வந்து வரும். அதே மாதிரி நம்ம எவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நம்ம அன்னைக்கு போய் எக்ஸாமை வந்து அட்டன் பண்ணியிருந்தா ஒரு மினிமம் மார்க்காவது ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம இந்த பிரச்சனையை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுதான் வந்து ஓவர் திங்கிங் தாட்.